சென்னையை அடுத்த மாதவரத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு நிரந்தர சீல். 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. கிருஷ்ணகிரி, நீலகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட யானைக்கு 2வது நாளாக சிகிச்சை. கிரேன் உதவியோடு யானையை நிற்க வைக்க வனத்துறை தொடர் முயற்சி. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி 2வது நாளாக தியானம். விவேகானந்தர் பாறைக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு. மின்தடை இல்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் மின் நுழைவு திறன் அதிகரித்திருப்பதாக விளக்கம். ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை பணியிடை நீக்கம். இன்று ஓய்வு பெற இருந்த நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இதுவரை 1100 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். கடந்த 2019 தேர்தலில் 309 கோடி ரூபாய் பிடிபட்ட நிலையில் தற்போது 182% அதிகரிப்பு. டெல்லியில் வரலாறு காணாத வெப்பத்தால் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரிப்பு. ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்கள் கூடுதல் தண்ணீர் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. பிரிட்டனில் இருந்து 100 டன் தங்கம் தாயகம் கொண்டு வரப்பட்டது. இந்தியாவிலேயே பாதுகாக்க வைத்திருக்க ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. ஆபாச பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என்று அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு. 34 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானதால் ஜூலை 11 தண்டனை விவரம் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.